பாஜகவை தனிமைப்படுத்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை பிரதமரை அச்சமடைய செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சார்பில் இதற்கான பொதுக்கூட்டம் கொல்கத்தாவில் நடைபெற்று வருகிறது. இதில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், முன்னாள் பிரதமர் தேவகவுடா, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு, குமாரசாமி, அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட 22 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கூட்டத்தை தொகுத்து வழங்கிய மம்தா பானர்ஜி மு.க.ஸ்டாலினை உரையாற்ற அழைத்ததும் வங்க மொழியில் வாழ்த்து சொல்லி ஸ்டாலின் தனது உரையை தொடங்கினார். இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த வீரமிகு இனங்களில் தமிழகமும் வங்கமும் முக்கியமானது என கூறிய ஸ்டாலின், 2வது சுதந்திர போராட்டத்திற்காக மம்தாவின் அழைப்பை ஏற்றுள்ளதாக கூறினார். வங்கத்து புலிகளே, இந்தியாவின் 2வது சுதந்திர போராட்டம்தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம். இந்தியாவின் ஒற்றுமையை குலைத்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி மதவாத இந்தியாவை உருவாக்க நினைக்கும் நச்சு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாட்டை மீட்பதுதான் சுதந்திர போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன். தனக்கு எதிரிகளே இல்லை என்று கூறி வந்த பிரதமர் தற்போது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளதால் அச்சமடைந்துள்ளதாக மு.க.ஸ்டாலின் கூறினார். நம்முடைய ஒற்றுமை நரேந்திர மோடியை பயங்கொள்ள வைத்துள்ளது. ஒற்றுமையை காப்போம், அதன் மூலம் இந்தியாவை காப்போம் என்பதுதான். என்னிடம் சிலர் கேட்கிறார்கள், நரேந்திர மோடியை நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று, அவர் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள். எனக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல. நாட்டு மக்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பதுதான் முக்கியம். பாஜக ஆட்சி ஊழல் புகார் அற்றது என பிரதமர் பேசி வருவதாக கூறிய மு.க.ஸ்டாலின், ரஃபேல் விமான கொள்முதல், பண மதிப்பிழப்பு உள்ளிட்டவற்றில் ஊழல் நடைபெறவில்லையா என வினவினார். ஊழலை பற்றி நரேந்திர மோடி பேசலாமா? நரேந்திர மோடியின் ஆட்சியில் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதைப் போல ஊழலும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும், அதிக அதிகாரம் அதிக ஊழலுக்கு வழிவகுக்கும். அதுதான் மோடியின் ஆட்சியில் நடக்கிறது. மு.க.ஸ்டாலினின் உரைக்கு நன்றி தெரிவித்த மம்தா பானர்ஜி தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளையும் திமுக வெல்ல வாழ்த்து கூறினார்.